Angela
bless India. Oh, bless India. Bless India. Jesus bless India. 100 கோடி ஜனங்கள் வாழும் எங்கள் இந்தியா, ஆசீர்வதியும் தேவா. 7 லட்சம் கிராமம் பட்டணங்கள் 1000, ஆசீர்வதியும் தேவா. 100 கோடி ஜனங்கள் வாழும் எங்கள் இந்தியா, ஆசீர்வதியும் தேவா. 7 லட்சம் கிராமம் பட்டணங்கள் 1000, ஆசீர்வதியும் தேவா. பல பல பாஷை கலாச்சாரங்கள் ஒன்றே எங்கள் மனம், பல பல இனங்கள் வம்சா வழிகள் ஒன்றே எங்கள் ஜெபம். இந்தியாவின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே, இந்தியாவின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே. Come on, bless India. Oh, bless India. Bless India. Jesus bless India. நதிகள் யாவும் ஒன்றாய் இணைய வேண்டும் தேவா. பஞ்சம் பட்டினி வெள்ளம் கொடுமை நீங்க வேண்டும் தேவா. இந்திய நதிகள் யாவும் ஒன்றாய் இணைய வேண்டும் தேவா. பஞ்சம் பட்டினி வெள்ளம் கொடுமை நீங்க வேண்டும் தேவா. கொலை களவுகள் தீவிரவாதங்கள் ஒழிய வேண்டும் தேவா. ஒரு தாய் பிள்ளைகள் இந்திய நாமென உணர வேண்டும் தேவா. இந்தியாவின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே, இந்தியரின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே. Bless India. Oh, bless India. Bless India. Jesus bless India. ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதியும். மாநிலம் யாவும் ஒரு மனமாக திகழ வேண்டும் தேவா. ஜாதி மதங்கள் பேதங்கள் இன்றி வாழ வேண்டும் தேவா. மாநிலம் யாவும் ஒரு மனமாக திகழ வேண்டும் தேவா. ஜாதி மதங்கள் பேதங்கள் இன்றி வாழ வேண்டும் தேவா. இந்திய வாலிப அகிலமெங்கிலும் ஜொலிக்க வேண்டும் தேவா. இந்திய தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் இணைய வேண்டும் தேவா. இந்தியாவின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே, இந்தியாவின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே. Bless India. Jesus bless India. Bless India. Oh, bless India. I love my India, my Lord. I love
தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அக்கினி சூளையா, சிங்கக்கெவியா, பயப்படாதே, அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்னவர் அதிசயங்களை காட்டுவார், அற்புதங்களை செய்வார், உன்னை கரம் பற்றி தூக்குவார், கண்மலை மேல் உயர்த்துவார். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். Hey, are you ready to worship the Lord? நம்ம ஊரு ஸ்டைல் ரெடியா? பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். அக்கினியா உறவித்தாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம். அக்கினியா உறவித்தாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம்.
கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் அல்லேலூயா 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 எல்லைகளை விரிவாக்குவார் தொல்லைகள் போக்கிடுவார் எல்லைகளை விரிவாக்குவார் தொல்லைகள் போக்கிடுவார் எல்லாமே நமக்கு தந்திடுவார் இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் அல்லேலூயா 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 உயரங்களை நீக்கிடுவார் காயங்கள் ஆற்றிடுவார் உயரங்களை நீக்கிடுவார் காயங்கள் ஆற்றிடுவார் பயங்களை போக்கி நடத்திடுவார் இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் அல்லேலூயா 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 ஆசிகளை பொழிந்திடுவார் சந்தோஷம் தந்திடுவார் ஆசிகளை பொழிந்திடுவார் சந்தோஷம் தந்திடுவார் கரங்களை பிடித்து நடத்திடுவார் இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் அல்லேலூயா 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 We don't want any distraction. We just want issue attraction. We don't want any distraction. We just want issue attraction.
yo எங்கான வயசுல இது போக போக கசக்குது பலருக்கு சந்தோஷம் அது கொஞ்ச நாளிலே இது வாழ்க்கை what do I see I fall in love tell me what I do I wanna do I wanna laugh I wanna cry I wanna fly into the sky வாலிப வயசுல பொல்லாத காதல் பாடாய் படுத்துதடா கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு இல்ல நான் ஒன்ன மொக்கையா பாக்குதடா ஹே வாலிப வயசுல பொல்லாத காதல் பாடாய் படுத்துதடா கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு இல்ல நான் ஒன்ன மொக்கையா பாக்குதடா லவ் லவ் உலக லவ் மாயையடா உலக லவ் 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 ஜீசஸ் லவ் தேவையடா உனக்கு லவ் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாமலே நைட் எல்லாம் போன்ல பேச சொல்லுது கம்ப்யூட்டர் மேக்ஸ் எல்லாம் படிக்காமலே பேஸ்புக்கில் சாட்டிங் பண்ண சொல்லுது உன் டார்கெட்டே மாறி போச்சு உன் கவனமே சதறி போச்சு உன் மார்க்கெல்லாம் முட்டையாச்சு உன் வாழ்க்கையே துப்பாயாச்சு இச்சையில் ரெண்டு மாதிரி பரிசுத்தம் அலை மோதுதே love love உலக love மாயையடா உலக love 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 Jesus love தேவையடா உனக்கு பைத்தியமா சுத்த வைக்கிற உன் தெய்வோரம் நிற்க வைக்கிற உன் துக்கால அவனை கொல்லுற என் பிரதர்ன்னு கிளைமேக்ஸ் சொல்லுற டைட்டானிக் கப்பல் போல உன் வாழ்க்கை மூழ்கி போனதே பாவம் செய்யாதே பாவம் செய்யாதே பாவம் செஞ்சினா வேறு கண்ணீரே பாவம் செய்யாதே பாவம் செய்யாதே பாவம் செஞ்சினா வேறு கண்ணீரே பாவத்தின் சம்பரம் மரணம் காற்று பாட்ட கேட்டு நீயும் திறந்தனா பாவத்தின் சம்பளம் மரணம் ராசு பாட்டை கேட்டு நீயும் திறந்தனா பாவத்தாலே வாழ்ந்து வந்த ஜென்மம் நானடா பாவத்தாலே வாழ்ந்து வந்த ஜென்மம் நானடா அடிப்பட்ட பிறகு நான் ஞானம் வந்தத அன்பு இல்லா உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே அன்பை தேடியே அங்கும் எங்கும் ஓடாதே அன்பு இல்லா உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே அன்பை தேடியே அங்கும் எங்கும் ஓடாதே இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே மாயை மாயை எல்லாம் மாயை 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 எல்லாம் மாயை வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை வாரந்தோறும் சர்ச்சுக்கு நீ போகணும் தம்பி சத்தியத்தை கேட்டு நீ வளரணும் தம்பி அதிகால ஜபத்துல நீ நிற்கணும் தம்பி எக்காலம் துணிக்கு முன்னே எழுந்திடு தம்பி வாரந்தோறும் சர்ச்சுக்கு நீ போகணும் தம்பி சத்தியத்தை கேட்டு நீ வளரணும் தம்பி அதிகால ஜபத்துல நீ நிற்கணும் தம்பி எக்காலம் துணிக்கு முன்னே எழுந்திடு தம்பி Are you ready to meet the
சாமி வராரு விழிச்சுக்கோ, நரகத்துக்கு போகாம பொழைச்சுக்கோ, ரட்சிப்ப பத்திரமா பாத்துக்கோ, மனவாட்டி வஸ்திரத்தை உடுத்திக்கோ. இயேசு சாமி வராரு விழிச்சுக்கோ, நரகத்துக்கு போகாம பொழைச்சுக்கோ, ரட்சிப்ப பத்திரமா பாத்துக்கோ, மனவாட்டி வஸ்திரத்தை உடுத்திக்கோ. வராரு வராரு தம்பி ரெடியா? வராரு வராரு இயேசு வராரு, உன்னை கூப்பிட திரும்ப வராரு, தராரு தராரு நித்தியம் தராரு, சத்தியத்தை ஏத்துக்கோ இல்ல பெஜாரு. வராரு வராரு இயேசு வராரு, உன்னை கூப்பிட திரும்ப வராரு, தராரு தராரு நித்தியம் தராரு, சத்தியத்தை ஏத்துக்கோ இல்ல பெஜாரு. Are you ready to meet the King of Kings? He is coming soon, soon and very soon. Hey, are you ready to meet the King of Kings? Everybody, he is coming soon, soon and very soon. Are you ready to meet the King of Kings? பக்கத்துல கேளுப்பா. He is coming soon, soon and very soon. Are you ready? Are you ready to meet the King of Kings? He is coming soon, soon and very soon. குழம்பு
நீ வந்து என்ன பார்க்க வேண்டாம்டா, உன்னை காப்பாத்திக்கிற அளவு நீ ஒரு வேலைக்கு போகணும். அக்காக்கா அவளுக்கு ஒரு நகை போட்டு ஒரு கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்கணும்னு உனக்கு கொஞ்சமா இல்ல ஒரு மனசுல ஒரு ஈழக்கு வேணாம் உனக்கு. அதெல்லாம் தெரியும். காபி கொடுங்க. அப்பா இறந்ததுனால பாரு வீட்டு வேலை செஞ்சு கையெல்லாம் இப்படி பழுத்து கிடக்கு. கொஞ்சமா இவனுக்கு மனசாட்சி வேணாம். திங்கவும் தூங்கவே பாருங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். ஏமா நான் சொல்லிட்டாலும் இவன் திருந்துற. அவனுக்கு நீ தான் புத்தி வயசு ஒருத்தர் சொல்ல வேணாம். அவனுக்கு புத்தி இருக்குது. நாங்களும் நல்லா எல்லாம் எல்லாம் சாப்பிட்டு தான் வச்சிருக்கிறோம். சும்மா வந்து கண்டதம் பேசிட்டு இருக்காங்க. பாருக்கா காலையில மனுஷன் குழம்பு மனுஷன் எரிச்சிருக்கா பாத்தீங்க. முதல்ல ஒரு காபி கொடுத்து பாரு. நான் அடக்கி வச்சு பேசுக்கா. வாயில வரதா வார்த்தையை பேசிட்டு இருக்க கூடாது. பாரு என்ன இருந்தாலும் என் துணை இல்லாம என் உதவி இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ணிட முடியாது. எப்படி பார்த்தாலும் உன் கண்ண இருந்து நான் செலவு பண்ணி ஆகணும். முதல்ல நல்லா நான் வச்சுக்க. எங்க அம்மா கூட சேர்ந்தீங்கன்னா நீ கட்டு பிடிச்ச வர போயிருவ. பேசாம இருந்துக்க. ஓவரா போயிட்டு இருக்காங்க. ஒழுங்கா உழைச்சுக்கிறாங்க கொடுத்துட்டாங்க வீட்டு பக்கமா இல்லைன்னா வீட்டுக்கு ஓடி வேலையா வந்த மிச்சம் போடுவ ஜாக்கிரத. என்ன பண்ணுவீங்க? மிதிச்சு போட விட்டா மொத்தம் சந்தோஷப்படு. ஓஹோ யாரு கட்டு வச்சிருக்கிறேன் அப்படி புள்ளிட்டு இருக்கிறையோ நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறீங்க. நானும் பல்ல கடிச்சு பொறுத்து பார்த்துட்டேன். முன்னாடி நடன என் ஃப்ரெண்டு முன்னால வச்சு என்ன சோறு 10 பைசா லாய்க்கிறேன். நான்லாம் எங்க அம்மா கூட நீ பேசிட்டு இருக்காத. வாயாடுக்கும் போத பாரு என்னோட உதவி இல்லாம ஒன்னத்தையும் பண்ணிட முடியாது. என்ன எரிச்சல கிளம்பி இருந்தா நான் கண்டுக்கவே மாட்டேன். போறோம் என் உதவி இல்லாம என்ன பண்ண முடியும்? இப்படி எனக்கு சாதிச்சா ஒரு நகை பண்ண கூட உன்னால கையில முடியுமா? பணம் கட்டு பட்டுருக்கிறேன் உடம்ப வளர்த்து அருமை வளர்த்து எல்லாம் வளர்த்திருக்கிறோம். நான் பாத்துக்குவேன். நீ வாங்க வாயை பேசாம இருக்க. ஓட விட்டு வெளிய அம்மா ஓவரா பேசணும் துரத்தி விடுவோம். நான் இருக்கிறேன் நான் அவனை தட்டி விடுங்க அவனை விட்டு வெளிய. என்னடா அவ சொல்ற உனக்கு என்ன அவ்வளவு கோபம் வருது உனக்கு? அவ சொல்றது என்ன தப்பு இருக்குடா? நீ வந்து எங்களை பார்க்க வேண்டாடா. உன்னை பார்த்த அடிக்கு நீ வச்சுக்கணும். என் உயிருக்கு வரைக்கும் நான் என் மகளை காப்பாத்திக்குவேன். நீ கொண்டாந்து சம்பாதிச்சு போடணுங்கிற அவசியம் இல்லை. ஒழுங்கு மரியாதை வேலைக்கு போய் சம்பளத்தோட வீட்டுக்கு வந்தா வா. இல்லைன்னா வீட்டு பக்கமே எட்டி பார்க்காத. இத்தனை ஆனதுக்கு பின்னால உங்களுக்கு நான் சம்பாதிச்சால போட்டுட்டு இருப்பேன் நினைச்சுக்கிட்டு இருங்க. இப்ப சொல்றேன். இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு. என்ன எங்க அம்மாவும் சேர்ந்து நீயும் சேர்ந்து என்ன வீட்டு கிளப்ப நினைச்சுக்கிட்டீங்களா? இங்கப்பா நீ என்ன வீட்டு விட்டு போக சொல்றது? நான் போறேன் வீட்டு விட்டு. நான் போறேன். உங்க உதவி இல்லாம நான் பொழைச்சுக்குவேன். என் உதவி இல்லாம என் தயவு இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ணிட முடியாது. பார்க்கலாமா? இப்ப சொல்ற நல்லா கேட்டுங்க. போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப சொல்ற நல்லா காலை கொடுத்து நல்லா கேட்டுங்க. இங்கப்பா நீ இனிமே அம்மா கிடையாது. நீ இனிமே எனக்கு அக்காவும் கிடையாது. இது எனக்கு ஊரும் கிடையாது. இது என் குடும்பமும் கிடையாது. நான் இப்ப போறேன். நான் நினைச்சபடி வாழ்க்கையை வாழுவேன். புரியுதா? நான் நினைச்ச மாதிரி என் படிப்புக்கு அந்த வேலை அதை தேடிக்குவேன். 10 ஆசாத உலகத்தை நான் வாழ்ந்து காட்டுவேன். 10 நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன். பாத்துருமா நீ எப்படி பொழைச்சிடுறீங்க என்ன பண்ணிடுறீங்க? நீ பேசாத போத எரிச்சல கலப்பாத. என்னடா இங்க போனா நம்மளை சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்படியும் ஒரு உதவி செய்வானுங்க நான் பார்த்தேன். என் கூடவே சுத்திட்டு இருப்பானுங்க. என்னடான்னா சேர்த்திக்கவே மாட்டேங்கிறானுங்க. அது பார்க்கலாம் இப்ப பார்க்கலான்னு போயிட்டே இருக்கானுங்க. சொந்தக்காரங்க நான் அங்க போனேன் இங்க போனேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. வீட்டு விட்டு வேற ஆவேசமா வந்துட்டேன். வீட்டுக்கும் போக முடியாது. ஆனா ஒண்ணு நல்லா பொழைச்சு காட்டுன அவங்க முன்னால நான் வாழ்க்கை வேஸ்டா. அதெல்லாம் ஒரு பொழப்பு.
பூங்கால வந்து படுக்கிற அளவுக்கு ஆகி போச்சு வாழ்க்கை. தூசியும் குப்பையும் இந்த இடத்துல நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம யோசிப்போம். படுத்து போக வேண்டியதானே? ஆளை பாரு கொஞ்ச நேரம் நிம்மதியா விடுவாங்களா? வீட்லயும் நிம்மதி இல்ல, வெளியிலயும் நிம்மதி இல்ல. ஊராயம் வந்து அடிக்கிறான் பாரு. கொஞ்ச நேரம் வாழ்க்கையை பத்தி சாமி புடிக்கிட்டு நாத்தாடிக்கிற சாமி. ஐயோ இந்த ஆளு எவ்வளவு பரவாயில்ல, அடிச்சு தோட்டி விட்டான். நீ நாட்டத்தை வச்சு தள்ளி விடுறனே மனுஷனாயா? நீ போன நாட்டக்கார நீதான் பாக்குறேன். உடம்பாத என்னையாது? நானே 7 வருஷமா அந்த இடத்துல படுத்து பிச்சை எடுத்துக்கிட்டு பொறப்ப ஓடிட்டு இருக்கேன். நீ வாழ்ந்து பட்டுக்கிட்டா விட்டுருமா போனியா? எங்கேயோ ஒரு பக்கம் பிச்சை எடுத்து போக வேண்டியதானே? நினைச்சேன் அங்க வந்து உட்காரும் போது குபீர்னு ஒரு நாத்தம். நீ வந்ததுக்கு அப்புறமா அப்படி ஒரு ஹெவியா நாத்தம். இந்த பார்க்குக்கு வந்துட்டீல, எனக்கு கஷ்டமா தெரிஞ்சா இல்லைன்னு பாரு. சீக்கிரம் கஷ்டம் வந்துடும். நான் இது மாதிரி ஒரு அவமானத்தை நான் என்னைக்குமே சந்திச்சது கிடையாது. முடிச்சுக்கலாம் சரியா? சத்தத்தை பாரியா? என் வாழ்க்கை இனிமேல் நான் ஆரம்பிக்கணும். மனுஷன் வந்து படுத்திருக்கானே, மேல வந்து உள்ள இருக்கிற என்ன அவனுக்கு என்ன போதையா? யார் யாவா? நானே நடக்க முடியாது உருண்டு பெருமாங்க ஏன் படுத்து போய போய் தூங்க முடியாது. போய வேலை ஐயோ நடந்து போக வேணாம். அவளை அப்படி இடம் இல்லை, போக வேணாம். அந்த பக்கம் வந்து மேல வந்து விடுவத பாரு. நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? போய போய் தூங்க முடியாது. நடக்கிறது கஷ்டமா? பிறந்தது தகுதியில தீபம் போல இது. என்னென்ன பார்க்கல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கானுங்க. இவனை பார்க்க எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. வீட்டுக்கு வந்தது பெரிய தப்பு தம்பி. யாரையா அது அரசியல் மாதிரி குரல் விரும்பியா? வெல்கம் டு அண்ணாப்பா. வருக அண்ணா புகாக்கு வருக. வெல்கம் பார்ட்டி நடத்துறியா நீ? எனக்கு வரவேற்பது கொலை பட்டினில படுத்திருக்கேன், நீ வேற கடுப்பு பண்ணிட்டு இருக்கிற. ஆமா அவனை கேட்கணும்னு நினைச்சேன். இங்க 3 வருஷமா நீ படுத்துட்டு என்ன பண்ற? கதை எழுதுறியா?
கதை எழுதுறதுக்கு நான் தாஜ்மஹாலுக்கு முன்னாடி உட்காந்துருக்க நீ அடுத்த படத்துல நீ தான் ஹீரோ. நீயும் தேட மாட்ட, உன் படமும் தேடாது. சூப்பர் வசனம், டைட்டில் வசனம் பஞ்சு எனக்கு. எப்படி வேணா வந்து கதை எழுதான்னு நினைக்கிறாங்க. என்னடா சோகசிங் நல்லா தான் இருக்கு. சரி உன் பிரச்சனை என்ன? நீ என் பிரச்சனை தீர்த்துருவியா? பரவாயில்ல சொல்லு, எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் தான் செய்யுது. புதுசா வந்திருக்கிறீங்க, எந்த ஊர் நீ? பேர் என்ன? எல்லாம் இதே ஊர் தான். அதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. பேசாமரியா பிச்சமுத்தே நம்ம சங்கத்துல ஒரு சேர்ந்துக்கிறான், நீ கேட்க மாட்டியா? நீ ஒண்ணும் கேட்காத, இரு இரு இரு. நீ கேட்டு நான் சொல்றது எனக்கு ரொம்ப படுகேவலமா இருக்கு. ஆமா, இந்த பார்க்ல 7 வருஷமா அப்படி உனக்கு என்ன இங்க வேலை? நீ எதுக்கா இங்க வந்து பாக்குது? அந்த வேலையை தான் நானும் வந்திருக்கேன். பிச்சை எடுக்க போறேன், அதுதான் சொன்னாரு. ஐயோ, உங்களை மாதிரி நினைச்சீங்களா? நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேயா. என்ன லட்சியம்? சாப்பாடுல அது லட்சியம். என்னது சாப்பாடு? இது உனக்கு சாப்பாடு? பிச்சை கொடுத்துருக்கு சாப்பாடு. இவன் தான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்குற மனுஷனா? ஐயோ, காசு ஒரு தெய்வியா, காசு இல்லாத போது கொடுப்பான், பசி இருக்கும்போது சாப்பாடு கொடுப்பான். அவனை போது கேவலம் தமிழ்நாட்டில் கொண்டு விடாது. பிச்சைக்காரன் வந்து மதிக்க மாட்டேங்க. நீ உன்னை நான் ஏதோ ஓ ஓ அப்படின்னு நினைச்சேன். நீ இவ்வளவு கேவலமா இருப்ப நான் நினைக்கல. என் படத்துக்கு ப்ரொடியூசரே இருந்தாங்க. போலீஸர் ஆக போறான். ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸா இருப்பான் போல இருக்கு. அதையும் புரியுது. சரி, உன் ப்ரொடியூசர் உனக்கு என்னையா பிரச்சனை? யோ, என் படிப்புக்கு நான் எப்படி இருக்க வேண்டியவன்? எப்படி என்னமோ சரி, போராத காலம் இப்படி வந்துட்டேன். இப்ப பசி வேற தாங்க முடியல. உன் படிப்பு என்ன வேலை படிக்கிறீங்க? ஏப்பா கதா கதா தம்பிக்கு பசிக்குதா? ஓ, பார்த்தா வந்து சாப்பாடு இல்லாத வரைக்கும் வேலை வைக்கிறாங்க. ஏங்க 3 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன் பழைய பிரியாணி போட்ட ஒண்ணு இருக்கு, சாப்பிடுறியா? அதெல்லாம் மண்ணை நோண்டி புதைச்சு விடா. நாய் தின்னா செத்து போயிடும். இது ஆரம்ப ஸ்டேஜ், அப்படிதான் இருக்கும். போவாரு ஐயோ, பஸ் ஸ்டாண்டு இரியா, எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டீங்க. இந்த ஆள் பாக்கி. ஐயோ, பிறந்ததுல நடந்ததே கிடையாதா? மனுஷன் தூங்க விட மாட்டேயா? என்னையா உனக்கு என்ன? தூங்க விடமாட்டேன். இன்ன வரைக்கும் நான் ஃபைல் எடுத்து கையெழுத்து போட்டுட்டே வந்தேன். மனுஷன் ஏப்பா தூங்கு இந்த ஆளுக்கு தொந்தரவு பண்ற அனுபவிப்ப பாரு. தூங்குயா, தூங்க ஓடியா மனுஷன். யோ, நீ எல்லாம் என்கிட்ட உதவியா? நம்ம பேசிட்டாயா? 3 வருஷம் பேசாத மனுஷன் பேசிட்டான். அதிசயம் தான் பாரு, அதிசயம் தான். சோம்பேறியே பேச வச்சுட்டாங்க. உன் பேரு அநேகமா புண்ணிய ஓடின்னு இருக்கணும், இல்லைன்னா பிச்சை முதுன்னு இருக்கணும். ரைட்டா? தெரிஞ்சு என்ன செய்ய போற? யோ, இந்தியாவில் இருக்கிற பிச்சைக்காரங்க 3/4 பேர் இதான் வச்சிருக்கான் பேரை. தம்பி, உன் பேர் சொல்லு. என் பேர்லாம் ராஜா. ராஜா 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 ராஜா. சொல்லு, என்ன வேலைக்கு போ நீ? இப்பெல்லாம் நான் எதுவும் பேசுறதா இல்ல. நான் பயங்கர பசியில் இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு எரிச்சல் கலப்பாதீங்க. பேசாம இரு. என் வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாப்பிடுப்பா, சாப்பிடு. பசியில சாப்பிடு. யோ, மாட்டியா போயிடு. சரி போ, கிடைக்கிறது வேணாங்கிற. பிச்சு பிச்சு அப்படி பேசிட்டோம். சரி, கொஞ்சம் போயிடலாமா? என் வாழ்க்கை என்னதான் பண்றது? நான் எப்படியாவது நான் பொழைச்சு காட்டணுமே. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. பசி வேற பயங்கரமா வயிற்ற கிட்டுது. சாசிங்க பார்க்கலையா, சாசியா மலையாள கக்கம்மா ஜாசியா ஜாசியும் பார்க்கலையா, ஜாசியா மலையாள பகவதி கக்கம்மா சாசியா சாசிய பார்க்கலையா, சாசிய பார்க்கலையா, சாசியா ஓடி ஓடி கூவி கூவி ஆத்தா மலையாள பகவதி உன் பேரத்தான் நான் சொல்றேன். கஞ்சிக்கு வழிகாட்டி கொடு ஆத்தா.
சொல்லாதா என்ன ராசா கையை நீட்டி ஆத்தா கையை நீட்டி பார்த்துட்டு தானே சொல்ல முடியும். கைதான் தண்ணிட்டு சரி ராசா ராசா நீங்க ஊரு சொன்னா உலகம் சொன்னா ஒண்ணுக்கு லாய்க்கலன்னு சொல்லியிருக்கணுமே ராசா. தெரிஞ்சு போச்சா ராசா நீ 3 பேரால படாத பாடு படணும்னு சொல்லி உன் தலையில எழுதியிருக்கிறான். அதை உன்னை சுத்தி இருக்கிறவன் நான் செய்வேன். ஆமா கரெக்டா சொல்ற நீ. ஆமா ராசா ராசா ஓ வாழ்க்கையில டார்ச்லே கடிச்சா ஆத்தா என்ன அனுப்பியிருக்கா. எதுக்கு அத உன்னை அனுப்பிச்சது ராசா இனி பாரு ஓ வாழ்க்கையில ஓஹோ ஓஹோன்னு ஆயிடும் ராசா. ஓஹோ ஓஹோ ஓஹோ. ஆமா ராசா ராசா நீ ரஜினி கமலை வச்சு படம் எடுக்க பிறந்தவ ராசா. எங்க ரஜினி கமலும் சேர்ந்து நடிச்சு 20 வருஷம் ஆச்சா. ஆமா ராசா 20 வருஷம் கழிச்சு நீ படம் எடுக்கதான் போற ராசா. ரஜினி காசு தீச்சுக்கோ ராசா நீ படம் எடுக்கதான் போற. அந்த படம் 1 வருஷம் ஓஹோ ஓஹோ ஓடத்தான் போகுது ராசா. என்ன நீ அதிசயமா பாக்க இல்ல ஓஹோன்னு ஓடுன்னு சொன்னீங்க. எத்தனை தேட்டர்ல உங்களுக்கு பார்த்தேன். அந்த படம் ஓஹோன்னு ஓடத்தான் போகுது. ஒன்னையாண்ட ஒரு வரையில நிக்காது. ஓஞ்சி பண்ணிட்டாங்க. உன் ப்ரொடக்ஷன் பேர் வச்சுட்டேன். ப்ரொடக்ஷன் பேர் தெரியுமா? ஓஹோ ஓஹோ ஓஹோ. ராசா நீ படம் எடுக்கதான் போற. அது கோடி சனம் பார்க்கதான் போகுது. கோடி சனம் பார்க்கதான் போகுது. பாக்கட்டும். ராசா ஆத்தா சொன்ன மாதிரி சத்தியமா நீ படம் எடுக்கதான் போற. அதான் படம் தான் இருக்குறானே. ராசா உள்ளங்கையில பார்க்கும்போது ஆயிரம் நல்ல கெட்டியா இருக்கு ராசா. அழிஞ்சிட்டு போறதா பார்த்து. ராசா ஸ்ரீதேவி உள்ளங்கையில ஓடுறா ராசா. ஓடுதாமே ரத்னாத்த ஓடு. ராசா ஸ்ரீதேவி உள்ளங்கையில ஓடுறா. ஓடுன்னு தெரியாத ஆத்தா கிட்ட தான் தெரியும். அது நாட்டிலே ஓடி போச்சா. சினிமாக்காரியா ஓடுறா போனது. ஆமா நாட்டிலே இருக்கு. ராசா ஸ்ரீதேவினா உனக்கு தெரியாதா? தெரியாதா சொல்லாத. இவையெல்லாம் உருப்பிட போறானா? ராசா நீ ஓஹோன்னு வருவா ராசா. சரி ராசா ஆத்தா சொன்ன மாதிரி சத்தியமா படம் எடுக்கதான் பாரு. அந்த படம் ஓஹோ ஓஹோன்னு ஓடத்தான் போகுது. தமிழக சனம் பார்க்கதான் போகுது. இது அவங்க தலையெழுத்து. என் தலையெழுத்து. நான் ஹீரோவா? ஆமா ராசா ஹீரோ இல்ல ராசா. பார்த்த ஃபர்ஸ்ட் படத்துல தான் நீ டைரக்டர். 2வது படத்துல நீனு உலக அழகி ஐஸ்வர்யாவோட நீ நடிக்க போற. 2வது படத்துல நீ தான் ஹீரோ. கடவுளே. அந்த படம் 2 வருஷத்துக்கு ஓட போகுது. நீதான் ப்ரொடியூசர். அந்த படம் ஓஹோன்னு ஓடத்தான் போகுது. அது 2 வருஷம் ஓட போகுது. உனக்கு பணம் கோடி கணக்கில் கொட்ட போது. ஆத்தாளுக்கு தச்சனையே எடுத்து வை. ராசா ஆத்தாளுக்கு தச்சனை ராசா எடுத்து போடு ராசா. ஆத்தா கொல்லிமலையிலிருந்து வந்துருக்காங்க. எடுத்து போடு ராசா. ஐயோ கேவலமா இல்ல குழப்பாயா. சம்பாதிக்கணும்னா ஐயோ நான் என்னென்னமோ பழமொழியில கேள்விப்பட்டேன். பிச்சை எடுக்குதான் என்னமோ சொல்லுவாங்க. நீ ஒரு கேவலமானவன். நீ நிச்சயமத்து நீ நானே எத்தனை வருஷம் பழகிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. முதுகெல்லாம் செஞ்சு வருவேன். என்னப்பா அது முதலாவது வச்சுட்டு கூசுப்பா. 10 ரூபா தான் கூட ஆரணியும் தள்ளி போக பக்கத்துல வர்றேன். ஆத்தா வந்துருக்குதா? எந்த ஆத்தா? ஆத்தா படம் இருக்கு. ஆத்தா நீ முதல்ல காசு எடு. நாமளே அங்கங்க அழகு தெரிஞ்சு பிச்சை எடுத்து கொஞ்சம் சேவா சேர்த்து வச்சுருக்கோம். அதையும் முடிங்கி தீங்கிறதுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஆத்தா சரி சரி நீ கேட்குற அமௌண்ட்லாம் இல்லை. இதை வச்சுக்க. யாரும் தெரியாம வாங்கிக்க. கரண்ட் ஆஃபீஸ் அன்பு முறைக்கு வாங்க. தெரியாம வாங்கிக்க. ஆமா ஆமா ஏடிஎம்ல கொடுக்குறானாமா. ஏடிஎம்ல கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிட்டேன். நீ திரும்பலையா? அடுத்து நீ தான் ஹீரோ. பேச நான் எம்பாடி இருக்கிறேன். அத்தா என்ன ராசா சொல்லு. கோடியா சம்பாதிக்க போறேன். ஆமா ராசா ஆத்தா சொல்லிட்டோம்ல. ரஜினி வச்சு படம் எடுக்க போறேன். கமலை வச்சு படம் எடுக்க போறேன். 2 சேர்த்து வச்சு எடுக்க போறேன்னு ஆத்தா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நான் தான் ஹீரோ. ஆமா ராசா பல கோடி ரூபாய் சம்பாதிக்க போறேன். ஆத்தா
ஒரு தடவை சொன்னதா ராசா. சரிடா. லட்சணை போடு. இப்ப இருக்கிறது ஒரு 5 ரூபாய் தான். இப்ப தரேன், பணம் எடுத்துக்கிறோம், கோடி கூட வாங்கினாதா. சரி உள்ளது போடு. அதான் எனக்கு பாராட்டா விஷயம் பாராட்டா. சேலையில வாங்கி கொடுக்கூடாதா? வாராத்தா, சேலை உனக்கு வேணும். அடுத்த படத்துல நீதான் ஹீரோயின். அதான் எனக்கு விஷயம் பாராட்டா. என்ன ராசா கையில எப்படி இருக்கு? இப்படி எல்லாம் காமிச்சதா இருந்தா பிச்சை கிடைக்கும். நீ பொழைக்க தெரிஞ்சவ ராசா. ராசா இது எழுந்துடலாமே நம்ம. ஆத்தா அப்பதான் கை ரேக பார்த்து உன் வாழ்க்கை எப்படின்னு ஆத்தா சொல்ல முடியும். முதல்ல விரல் இருக்கான்னு பாரு. அது யாரு ராசா? நம்ம அசிஸ்டன்ட் எதுக்கு அசிஸ்டன்ட்? இருந்தாலும் வாங்க குசுப்பு ஓவரியா நீ. யார் மாத்திர போறாங்க? உன் கூட இருக்காங்களா பொழைச்சுக்கிடுவான் பையன். ஐயோ ராசா, ஒன்ன மாதிரி உன் கையும் விழுவலுன்னு இருக்குது ராசா. உண்மைதான். பாசம் காட்ட யாரும் இல்ல. பழைய பார்த்தா நம்பி இருப்ப. இரேழு ஜென்மமான ஏதட்டு உட விட்டு போகாதே. ராசா, நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் தான். பக்கத்து பார்க்கல பிச்சை எடுக்கிற பிச்சை முத்து சரி ராசா. 4 வீடு கிட்டாண்டா. சரி ராசா. ஆனா நான் இந்த பார்க்க கத்திட்டு கிடக்குறேன்டா. எனக்கு ஒரு காலி காசு பணம் போட வேண்டியதாண்டா. அப்படியே ராசா. இவ்வளவு நாளா பிச்சை எடுத்து 2 கிராம் இடம் வாங்கிருக்காண்டா. வீடு கட்டுற மாதிரி கொஞ்சம் பார்த்து சொல்லாண்டா. சரி ராசா. என் வாழ்க்கையில மாற்றம் நடக்குமா நடக்காதா கொஞ்சம் பார்த்து சொல்லாண்டா. ப்ராப்பர்ட்டி சேர்த்துறான் பாரு. ஏண்டா நானே பிச்சை எடுக்கிறது கை இல்லாம மனசுக்கு வச்சிருக்கேன். தேய்கிறேன். சீக்கிரம் பார்த்து சொல்லாண்டா. ராசா உனக்கு சுக்கரன் உச்சத்துல இருக்கா ராசா. உச்சத்துலையா? எங்கடா? அத்தா கண்ணுக்கு நல்லா மட்டும் அண்ணாந்து பாரு. அத்தா கண்ணுக்கு மட்டும் தான் ராசா தெரியும். அது உன் கண்ணுக்கு தெரியாது. ஓஹோ, எனக்கு தெரியாதா? சரி. ராசா இந்த ஊரு சனம் உலக சனம் ஒத்தவா சோறுக்கு நாய்படாத பாடுபடுது ராசா. ஆமா. ஆனா நீ ரொம்ப புண்ணியம் பண்ணுவ ராசா. எப்படியாதா? உன் பேர் புண்ணிய கோடின்னு இருக்கணுமே ராசா. ஆத்தா இந்த பார்க்ல எல்லாரும் என்னை பிச்சைன்னு கிண்டல் பண்றாங்க. ஆத்தா இல்ல. நீதான் ஆத்தா என் பேர் ஒரிஜினல் பேரை சொல்லியிருக்கேன். ஏன்னா நாங்க பண்ணது கிண்டலா, உண்மைதானே சொன்னோம். ராசா எதுக்கும் கவலைப்படாத. சரி. நீ வாழ்க்கையில நீ ஓஹோன்னு ஆக போற. ஓஹோ, ராசா நீ இருக்கிறதுனாலதான் இல்ல சனத்துக்கெல்லாம் புண்ணியம் ராசா. எப்படியாதா? நீ பிச்சை எடுத்ததுனாலதான் அதுகளுக்கு புண்ணியம். ஆமாண்டா, இப்பதான் என் மனசு திருப்தியா இருக்குது. அதுகளுக்கு புண்ணியம் தேர வேற வழியே இல்லையே ராசா. ஆமா. உனக்கு புது ஃபார்முலா அதெல்லாம். ராசா நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி ஆத்தா, நல்ல இடமா பார்த்து சொல்லாதா. ராசா வானத்துக்கிட்ட பூமி கையேந்தலையா? அமெரிக்கா கிட்ட பல நாடு கையேந்தலையா? ஆமாத்தா, எல்லாம் கிடையாது வாங்குறாங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவா ராசா. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஓஹோ. சக்காம சொல்றா, நீ அதை நல்லா கேட்டுக்கோ. சரி. அது நல்லா காதுல வாங்கி போட்டுக்கோ. அதுல வாங்கி போட்டுக்கிறவாதா? ஆமா ராசா. ஓட்ட இல்லையா காதுல? ராசா இப்போதைக்கு கைய காட்டு. சரி ராசா சனங்க கூடுற இடம் மொத்தம் 3. அப்படியாத்தா? எங்க இருந்தா? 1 தியேட்டர். சரி அத்தா. 2வது வேலை போதுகளா இல்லையா? சாராய கடைக்கு தான் போகுது. சாராய கடையா? சாராய கடை உள்ள இல்ல ராசா, வெளியே உட்காந்து பிச்சை எடு. ரகமா சொல்லாதா. நீ சாராய கடைன்னு சொல்லி பயமுறுத்துற. தெரியாது. ஊருகாட்ட வயவுல இதுமா உரியல ராசா. நீ வாழ்க்கையில ஓஹோன்னு வர போற. 3வது கேட்கவே இல்லையே. சொல்லாத போனாங்க. அதுதான் ஆஸ்பத்திரி ராசா. நோயில அங்கதான் ராசா போகுது. சரியாத்தா அங்க போயிருக்கேன். அதுகளுக்கு புண்ணியம் சேர்றா இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரி போறதா அதுகளுக்கு பெரிய வேலை ராசா. அப்படியாத்தா? நான் அங்கேயே போயிருக்கேன். நீ சொன்னபடியே. ராசா உள்ளுக்க போகாத, வெளியே உட்காந்து பிச்சை எடு. உன் வாழ்க்கையில ஓஹோன்னு வருவ ராசா. உள்ளுக்குள்ள போக வேண்டாம், அங்க போக மாட்டேன், வெளியிலே இருக்கணும். வெளியே உட்காந்து பிச்சை எடு ராசா. சரியாத்தா? உன் தட்டுல துட்டு கொட்ட போது இது மலையாள சத்தமா சொல்றா வா. கொட்டுறோம். ஆமா ராசா நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏன்டா ஒரு தட்டு தாங்கி பிடிச்சிருவோனா? கொட்டுறீங்களே. ராசா இன்னொரு தட்டு வாங்கி வச்சுக்கோ. அப்படியா? ஆமா ராசா. நிறைய ஸ்டாக் இருக்குது. நம்ம அசிஸ்டன்ட் ஒருத்தி வந்து புதுசா அவனு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேட்டாத ராசா. நீ அடுத்த வருஷத்துல 3-4 பங்களாக்கு சொந்தக்காரன் ஆக போற. தேன்ல உனக்கு கோடிக்கணக்கில் பணம் சேரும் போது ராசா. சரி. பணம் கிடைச்சதுன்னா அந்த பார்த்து மரம் வாங்குவேன். ராசா அப்போ ஆத்தா அப்ப வந்தோம்னா ஆத்தாளுக்கு என்ன தருவேன்? ஆத்தா 10 காசு கொடுப்போம். தட்டுல கொட்டுச்சுன்னா ஏதோ என்னால முடிஞ்சதுல உனக்கு கொடுக்குறேன் ஆத்தா. சரி நான் கிளம்புறேன். இப்போதைக்கு ஆத்தாளுக்கு தச்சனை போடு ராசா. 2வது கிளம்பு. ஐயே, அஞ்சு காசு பார்க்கறதுக்கு
வந்து உசுறு போகுதே என்ன செய்யலாம்? ஆயிரம் நோட்டு எடுத்து கொடுத்துருவாரு. வேணா கவர்னர் கையெழுத்து வேணா நீ போட்டுரு. பிரச்சனையா? பிரச்சனை நீ பகவதி நமக்கு நல்ல வழியை காட்டி கொடுத்த. ஆஹா, நம்ம முத பிச்சை எடுத்த இந்த ₹1 இப்ப செல்லுமா செல்லாதான்னு கூட தெரியாது. இதை கொடுத்து கனெக்ட் பண்ணிடுவோம். பாரம்பரியத்தை விட்டு கொடுக்குறோம். போடு ராசா, என்ன ராசா, போடு போடு. நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்காடா. ஏன் ராசா? நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்க. நான் ரொம்ப பாவம் பண்ணிருக்கேன்டா. இந்த புண்ணிய கோடியே விலை உயர்ந்த மதிப்புள்ள பணத்தை வாங்க போறாடா. போடு போடு. அதான் நான் அந்த பாதிக்கு வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி முத பிச்சை எடுத்தேன். இந்த காசாட்டா என்ன காசு ராசா? ரொம்ப விலை மதிப்பு மிக்கது. பத்திரமா வச்சுக்காதா. என்ன காசா ராசா? நினைவு வச்சிருந்தோம். இந்த வச்சுக்காட்டா உள்ள போட்டோம். ராசா என்ன ராசா இப்படி தச்சனை ஓடுற? சரி ஆட்டா சொல்றாரு என்ன போடு. சோறாதா பாரு இப்பதான் கேட்டேன். நானே பாவம் எனக்காக போட்டு கஷ்டப்படுது இல்ல ஏதாவது கொடுக்கணுமே. தாயி இந்த 3 நாளைக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுல வாங்கப்பா பழைய சோறு ஒரு பொட்டு சாப்பிடுறியா? அதை நீனே சாப்பிட்டு உடம்ப தேடிக்க. ரொம்ப வீக்கா இருக்க உடம்பு. தம்பி உனக்காத வேணுமா? போயிரு நீ. இங்க பாரு, நீ வந்ததுன்னு என்ன நொற எடுத்துட்டே இருக்கிற. என் வாழ்க்கையில எதிரி யாரோ நினைச்சிட்டு இருந்தேன். நீதாயா? நீதான். இனிமே நீதான். ராசா பாஸ் ஆகி போகும்போது இந்த நாட்டம் ஆகுது. ராசா ராசா ஒன்னதான் ராசா ஆத்தா கூப்பிட்டுக்கிட்டே வா. நானா? ஆமா ராசா. 2 பேரும் துரத்திட்டேன். இப்ப ஏன்ட்டு வந்திருக்க? இல்ல ராசா 4 பேர்ல கலையா இருக்கிறது நீ மட்டும்தான் ராசா. நீ எல்லாத்தையும் இதே நேரம் தான் சொல்லுவேன் எனக்கு தெரியும். நீ பேசாம போயிரு. ஆனா ஒண்ணு இங்க பாரு, ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன் கேட்டுக்க. உன்கிட்ட ஒரு காயின் கொடுத்தான் பாரு, அந்த காயினை தூக்கி எறிஞ்சிரு. சும்மா இல்ல கையில துணியை வச்சு எடு. இல்ல நீ சொன்ன பாரு ஆஸ்பத்திரியில பல நோய் இருக்குன்னு, முக்காவாசி 90% நோய் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அந்த காயினை முதல்ல தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை போட்டு போ. நமக்கு நிறைய தச்சனை கொடுப்போம் போல. ராசா ராசா என்னை தொந்தரவு பண்ணாதம்மா. நானே வீட்டுல சண்டை போட்டு வந்திருக்கேன். மலையாள பகுதி ஜக்கம்மா ஒன்ன பார்க்க வந்திருக்கா ராசா. எங்க அம்மாவே என்னை பார்க்க விருப்பப்படல. ராசா நீ அதை எதுக்கு கவலைப்படாத ராசா. ஆத்தா உன்ன பார்க்க வந்திருக்கோம்ல, இனி வாரம் எதுக்கால ஓஹோ ஓஹோன்னு ஆகும்போது ராசா. இது அந்த மலையாள பகுதி ஜக்கம்மா வேற சத்தியமா ஆத்தா சொல்றேன். பகவதி ஆமா ராசா. பேசாம போமா, நீ பேசாம போயிரு. பெத்த எடுத்து அம்மாவே என்னை கண்டுக்கல. போனா முத வெளியில புடனை பிடிச்சி தள்ளிட்டாங்க. நீ வந்து நல்லா இருப்ப, அது பண்ணுவ, இப்படி இருப்ப. அந்த கதையெல்லாம் வேணாம். முத நீ கிளம்பு. எனக்கு எரிச்சல கிளப்பாத. நல்லா சொல்றேன் கேட்டுக்க. பயங்கர கொடூர பசியில் இருக்கு நானு. இந்த நேரத்தில் நான் கடுப்பு பண்ணாத. போயிரு, பேசாம போயிரு. ராசா ஆத்தா கிட்ட ஒரே ஒரு தடவை கையை நீட்டி பாரு. ஓ எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நீனே பார்த்து சொல்லுங்க. கடவுளே, இதுகிட்ட வேற கையை நீட்டணுமா? கையை நீட்டி பார், அப்புறம் தெரியும் ஆத்தாவுடைய பவர் எவ்வளவு. எனக்காக நான் கையை நீட்டல, நீ போகணுங்கிறக்காண்டே கை நீட்டுற நானு. சண்டை போட்டு சீக்கிரம் பாத்து எதையும் சொல்லு போ. நீ போகக்கூடிய இடமே வேற. ராசா உனக்கு என்ன ராசா வேணும்? எனக்கா? ஆமா ராசா. நீ முத கிளம்பு, அது போதும். அப்படி சொல்லாத ராசா. ராசா உன் கை உள்ள கையை பார்த்தது இருந்து ஓ எதிர்காலம் ஓஹோன்னு இருக்குன்னு ஆத்தா சொல்ற ராசா. ஓ ஆயில் 100 வயசை தாண்டி இருக்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுக்கணும்னு சொல்லி ஆத்தா சொல்ற ராசா. ஆனா நீ வாழ்க்கையில 2 பொம்பளையால ரொம்ப அடிபட்டு ராசா. 2 இல்ல, இப்ப 3வது. லேட்டஸ்ட். அப்படியே ராசா. இங்க பாருமா, நீ எல்லாத்தையும் கடை அடிச்ச பாரு. அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். அவனுங்க மாதிரி நான் கிடையாது. இங்க பாரு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. என் படிப்புக்கு, என் அறிவுக்கு, என் தரத்துக்கு நான் எங்க எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா? என் கனவு என்ன தெரியுமா? என் வாழ்க்கை என்ன தெரியுமா? என் ட்ரீமே வேற, என் ஆம்பிஷனே வேற. சும்மா அப்படியே சும்மா சூப்பரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை, எனக்கு கீழே ஒரு 100 பேர் அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கணும். சார் என்ன சார் பண்ணணும்? அதை போய் செய்ய, இதை போய் செய்ய, அப்படி சொல்லணும். அந்த 100 பேருக்கு கீழே ஒரு 1000 பேர் வேலை செய்யணும். நம்ம எப்பயுமே கவர்மெண்ட் காரு, அந்த கார்ல தான் போகணும், அந்த கார்ல தான் வரணும். மேல சும்மா சைடு சும்மா சொய்ய 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 சுத்திக்கிட்டே இருக்கணும். பச்சை
வந்து கசகசன்னு இவனு ரேஞ்சில் வச்சு பேசிட்டு இருக்காத. முதல்ல போ அந்த பக்கம். ராசா நீ என்ன ராசா அவ்வளவு பெரிய படி படிச்சுட்ட? அவ்வளவு பெரிய படிப்பா? 10th ஸ்டாண்டர்ட் கேள்விப்பட்டிருக்கியா? 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு தான் இவ்வளவு புல்டாப்பா இவனுக்கு. இவனுக்கெல்லாம் எங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்? ராசா ஆத்தா கிட்ட கைய காமி ராசா. நீ வாழ்க்க ஓஹோன்னு ஆக போகுது ராசா. பாரு கசகசன்னு பேசிட்டு இருக்கா. சரி ராசா. என் படிப்புக்கு ஏத்த வேலை, நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை, சரி ராசா. அது கிடைக்குமா? அதை மட்டும் பார்த்து சொல்லு சீக்கிரம். 4 பேர்ல நீ மட்டும்தான் ராசா ரொம்ப அறிவாளி. ராசா உன் கை ஜாதகத்துக்கு நீ தொழிலாளியாக வாழ பிறந்தவன் ராசா. நீ முதலாளியா வாழ பிறந்தவன் ராசா. ரைட்டு ராசா. இந்த சனத்துக்கு பிறந்ததுல இருந்து போய் சேர வரைக்கும் பிரச்சனை ராசா. அதனால நீ மக்கள் குறைந்திருக்க மாட்டேன் ஆரம்பி ராசா. அப்ப அவளுக்கு பிரச்சனையும் தீரும், உனக்கு தச்சனையும் சேரும். இப்ப அதாக்கு தச்சனையை போடும். பிரச்சனை ஜனத்துக்கோட பிரச்சனை, எனக்கு பிரச்சனை. இப்பதான் மைண்ட வேலை செய்ய ஆரம்பிக்குது. மக்கள் குறை தீர்ப்பு மன்றம், ஜனத்தோட பிரச்சனையை தீர்த்து வைப்போம். ஓகே, அதான் நல்ல ஐடியா. பிரச்சனையா? இந்த பேச நல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் அப்புறமா நான் சந்திக்கும் போது நான் உனக்கு கொடுக்குறேன். அரிசியா? 1000 ரூபாய் விட்டு 4 இருக்கு, சில்லறை வாங்கிட்டு வரேன். பத்திரமா இருக்கு. 5 காசு பாக்கிறதுக்கு முன்னாடி உசுறு வந்து உசுறு போகுது. இதனால எங்க உருப்படப்பா அந்த தச்சனை போட்டு ஒண்ணு செய்யல. ராசா மலையாள ஜக்கமா ஒண்ணு பார்க்க வந்திருக்கா கொல்லிமலையில. ராசா மலையாள பகவதி ஜக்கமா வந்திருக்கா ராசா. கையை நீட்டு ராசா. எதிர்காலத்தை பாக்கிறதுக்கு வந்திருக்கா ராசா. கையெல்லாம் நீட்ட முடியும் பார்த்து. மலையாள பகவதி ஒன்ன பாக்கிறதுக்கு அனுப்பிருக்கா ராசா. என்ன இனி பாரு வாழ்க்கை ஓஹோன்னு ஆக போகுது ராசா. ராசா உள்ள கைய பார்த்ததுல இருந்து தண்டச்சும் உள்ள கையில ஓடுற ராசா. நானே 4 வருஷம் படுத்திக்கிட்டு இருக்கேன். அவன் ஏன் கையில ஆமா ராசா. ஓ சாதகம் அப்படிதான் ராசா இருக்கு. தண்டச்சும் உள்ள கையில ஓடுற ராசா. ராசா நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு இப்போதைக்கு என்ன வேணும் ராசா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். தூங்கணும் நான் வந்து. சரி ராசா. எனக்கு அதுக்கு ஒரு வழி சொல்லணும் ராசா. உனக்கு நிம்மதியான ஒரு இடம், அது ஆத்தா சொல்றேன், நீ போய் பாரு. அப்ப தெரியும் ஆத்தா சொன்னது உண்மைதானே. அப்ப தெரியும் ராசா. ராசா ராசா மாதிரி இருக்கிற உனக்கு ரோசா மாதிரி பொண்ணு இருக்கணுமே ராசா. வேண்டாம் நல்ல இடம் சொல்லாதா. என்ன ராசா ஆத்தா சாதத்தை கணிக்கும் போதே உனக்கு இவ்வளவு சோம்பேறி தனமா ராசா. இருந்தாலும் நீ வாழ்க்கையில ஓஹோன்னு ஆகத்தான் போற. இந்த சக்கமா சொல்ற நீ போய் சொல்ற இடத்த கேளு ராசா. எடுங்கை பக்கமா போய் கிழக்கு பக்கமா போய் அங்க இருந்து மேற்கு பக்கமா போய் அங்க இருந்து வடக்கு பக்கமா போனா ராசா பளபளன்னு வலிங்கிட்டு படுத்து எந்திரிச்சவன் எவனும் இல்ல ராசா. ராசா உனக்கு இப்ப புரிஞ்சிருக்காதே. புரிஞ்சுதா புரியலையா ராசா? புரிஞ்சுதா ராசா? நான் போய் தூங்க போறேன் ராசா. அங்க போன உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டான் ராசா. அப்படி ஒரு இடம் ராசா. நிம்மதியான இடம். பல பேர் நிம்மதியா தூங்கி கொண்டு இருக்கிற இடம் ராசா. அந்த ஆளுக்கு தச்சனையோ போடு ராசா. நீதான் ரொம்ப நல்லவனாச்சே ராசா. ராசா ராசா அச்சா பகவதி. சாமி
முடிச்சிட்டாங்களோ? வீட்டாவா வீட்டை ஊறிட்டாங்கப்பா ஊறிட்டாங்க. எனக்கு டயர்டா இருக்குது. அப்புறம் சரி சரி கொஞ்ச நேரம் அப்படியே வழியில ஆசுவாசப்பட்டு ரெஸ்ட் எடுத்து பேசுவோம். வழி தாங்க முடியலப்பா வழி தாங்க முடியல. ஐயோ அம்மா அப்பப்பா அப்பா. ஐயோ இங்கே இருக்கீங்களா? அப்படியே அசிஸ்டன்ட் வந்துட்டியா? ஐயோ ஒரு வார்த்தையில என்ன கொள்றான் அவன். அம்மா அப்பா நினைச்சு பார்த்துட்டு தேடி தேடி அடிக்கிறானேல. கிருஷ்ணமுத்து சொன்ன வார்த்தை சரிதான். அசிஸ்டன்ட் ஆயிட்டா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். அப்படிதான் ஃபர்ஸ்டே கேட்டிருந்தா கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சிருக்கணும். அதெல்லாம் இப்ப இல்ல ஒண்ணும்னா வந்திருக்கேன் அது கொடுக்க முடியாது. என்ன பேச்சு உனக்கு ஒண்ணும் இல்லையா? ஐயோ சாப்பாட்டுக்கு ஒரே காயமா இருக்கீங்க. நீங்களும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அது தெரிஞ்சு வச்சா உனக்கு வெறுங்கதப்பாது. என்னாச்சு? என்ன ஆச்சா என்னத்த சொல்ல வழி தாங்க முடியல. சொல்லாத. ஏற்கனவே வாய் 2 மணி நீளம். நம்ம மேல சொன்னோம்னா தங்க வர கிழிச்சிருவாயா. ஒண்ணுமே பேச வேண்டாம். ஏதாவது தனியா பேசிக்குவோம். என்னையாச்சு சொல்லுங்க. வழி தாங்க முடியலையே. ஓ அந்த இடத்துல மிஸ்ஸிங்கா எடுத்துட்டாங்களா? வெரி குட் வெரி குட். அப்பாடா நம்மளுக்கு மட்டும்தான் சேதாரமோ நினைச்சேன். ஒரு இடத்துல படுக்க முடியலையப்பா வழி தாங்க முடியலையே. என் முட்டியே உடைச்சிட்டாங்கயா. வலி தாங்க முடியல. வாய் பல்லு தற்காத நினைச்சேன் முட்டி உடைச்சிட்டாங்களா? வாய் கதை நினைச்சேன். அட ஒண்ணு இல்லையா, நான் இந்த மக்கள் குறை தீர்க்கலாம்னு போயிட்டு இருந்தேனா. ஆமா இரு எவனோ வராம பாரு. வர மாதிரி இருக்குது. சோம்பேறியா பாரு ஓடி வர. அக்கடியோ சோம்பேறியாவும் ஓடி வர வச்சுட்டாயமா. சோம்பேறியா ஓடி வர வச்சுட்டாயமா. ஆத்தாடி அப்பாடி அப்பா வலிக்குது 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 வலிக்குது. அண்ணே எல்லாம் ஒண்ணா ஒண்ணா போட்டுருக்கு. ஓட வச்சுட்டாங்க நீங்க. ஏயா பாத்தியா சோம்பேறி எப்படி ஓட சொன்னதில்ல? காலெல்லாம் கருகருந்து கிடக்குது. கேளுங்க தூங்கலாம் நடந்து போனேனே. அண்ணே ஒருத்தி வந்து குறிகாரி இடம் காட்டினானே போனேனே. எங்க போல பாருங்க போய் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேனே. சரி ஒரு மத்தியான நேரத்துல ஒரே சவுண்டு சவுண்டா அடிச்சிருப்பாங்கன்னு நான் தூங்கிட்டு இருந்தேன். என்ன அடிச்சாங்க? அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்படியே உடம்பெல்லாம் ஒரே சூடா இருந்துச்சு. சரி என்னன்னு பார்த்தா நான் போனோம்னு நினைச்சு வெட்டியா பாட்டில கட்டி நெருப்ப வச்சுட்டானே. காரெல்லாம் கறி பண்ணிருக்கான். கண்ணை திறந்து பார்க்கறதுல கட்ட வரல வேலை வச்சானுங்க. கட்டி விட்டாங்க. என்ன விடு நடந்தா முத மட்டும் சக்கமா பாத்தீங்களாண்ணே? அவளை பார்த்தா நோக்கி பொம்பளை விட்டு ஞாபகப்படுத்தாத. நான் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம்னு போயிட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் போயிட்டு இருந்தேயா இந்த ஜனத்துக்கு ஏதாவது ஒரு நல்லதா பண்ணுவோம் போயிட்டு இருந்தேன். உனக்கு நான் தான் பின்ன நீயா போயிடுறியா? போயிட்டு இருக்கும் போது ஒரு பொம்பளை வேகமா ஓடி போயிட்டு இருந்தது. பாவம் இந்த பொம்பளைக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அப்ப நான் பாத்துட்டு இருந்தா பின்னால ஒரு 5-6 பேர் திப்பு 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 திப்புன்னு ஓடினானு. ஒரு பிரச்சனை வந்தா போக மாட்டேங்க. ஒண்ணு இல்ல திப்பு திப்புன்னு ஓடிட்டு இருந்தானு. திப்பு திப்புனா ஆமா சரி ஏதோ ஒரு ஆபத்து அந்த பொம்பளைக்கு அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது உதவி செய்யறான்னு கிட்ட போனேன். கிட்ட போனங்காட்டி கையில ஒரு 10-15 வாட்டர் பாக்கெட்டு அதை என்கிட்ட போட்டு போயிருச்சு அந்த பொம்பளை. சரி நாம இன்னொருத்த குறைய தீர்க்கலாம்னு போகும்போது ஆண்டவன் என் குறைய தீர்க்கிறான், ஏன் என்னுடைய தாகத்தை தீர்க்கிறான்னு சொல்லி அந்த தண்ணி எடுத்து நான் ஒரு 2 பாக்கெட் கிழிச்சு குடிச்சிட்டேயா. அப்புறம் திப்பு திப்புன்னு வந்தானுங்க பாரு. அவனுக்கு எல்லாம் மப்டியில இருந்த போலீஸா.
அந்த போட்டு போனாலே வாட்டர் பாக்கெட், அது வாட்டர் பாக்கெட் இல்ல சாராய பாக்கெட், விஷ சாராயம். உலகம் கெட்டு போச்சியா, உலகம் கெட்டு போச்சு. அது தெரியாம இன்னசென்ட் மேன் நான் எடுத்து குடிச்சிட்டேன். யார் நீ? இன்னசென்ட்டா நீ? ஆமையா, நான் எடுத்து குடிச்சேன் கேட்டியும் நான் தான் சாராய சப்ளை பண்றேன்னு அந்த திப்புன்னு வந்தவங்க என்ன அள்ளிட்டு போயிட்டானுங்க. அது சிபிஐயா? சிபிஐ இல்ல, உள்ளூர் போலீஸ். சிபிஐ கிட்ட மாட்டா கூட நான் சிபிஐ, நான் சிபிஐன்னு சொல்லிக்கலாம். அசல அந்த ஜீல் வந்து வரல தூக்கிட்டு போனானுங்களே, தூக்கிட்டு போனாங்கல்ல. ஆனா ஒரு கருன்னு ஒரு ரூமியா, இதே மாதிரி லைட்டு தொங்க விட்டுட்டு சொத்துற மாதிரி எழுதுறானுங்க என் மேல. அங்க காணாம போச்சு பாரு அந்த திருட்டு கேஸ், அதை என் மேல எழுது. உண்மைதான். அங்க மிஸ் ஆகி போச்சு பாரு ஜானு, இந்த ஜவுளி கடை வியாபாரம், அந்த தொலைச்சு போன பணம், அதெல்லாம் என் பேர் எழுதுன்னு சொத்து எழுதுற மாதிரி என் பேர் எழுதிட்டானுங்க. வாய் அப்புறம் ஒரு 10 நாள். ஆனா ஒண்ணுயா, நான் எவ்வளவோ சலிச்சு பார்த்தேன், என்னால முடியல. அவனும் என்ன முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு பார்த்தானுங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது நான்லாம் அவனுங்களுடைய நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி கிரைம் பண்ற அளவுக்கு நான் இல்ல, டம்மி பீஸ் நினைச்சு சரி போய் தொலை அப்படின்னு துரத்திட்டானு. துரத்துறதுக்கு முன்னால முட்டி அடிச்சு இப்ப அப்பா இப்ப வர வழியில ஜிஹெச்ல போய் மருந்து வச்சு கட்டிட்டு வந்திருக்கேன். ஜிஹெச்ல சும்மா விட்டானுங்களா, மருந்தை வச்சது இந்த நரசம்மா ஒரு 7-8 இடத்துல நான் டிஞ்சர் வச்சு ஸ்பிரிட்டை வச்சு எல்லாம் வச்சுட்டு எல்லாம் இப்படின்னு கேட்டுச்சு. நான் என்கிட்ட எது இல்லம்மா அப்படின்னு சொல்லி நவுந்தேன். உனக்கெல்லாம் என்ன இருக்கிற மருந்து அப்படின்னு சொல்லி போட்ட கிளாஸ்ல பூரா பிரிச்சு போட்டுச்சு உங்களை. எல்லாம் தெரியும் உனக்கு. யோ டயலாகா, உண்மையா நடந்த சம்பவையா. இதுல 2 பொண்ணு செப்டிக்காய் போச்சு வேற. உனக்கு எவ்வளவு தேவை. ஏப்பா உனக்கு என்ன பாச்சு? நீ இங்க வந்து ஏன் கேக்குற? ஆமா, கையில ஒரே அடி. சொல்றது கேளியா, சத்தப்பட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல நினைக்கிறேன். எப்படி வா கிட்ட எல்லாம் வர மாட்டேன். இவ்வளவு கிட்ட வந்துட்டேன். நஜி வீட்டுக்கு போறேன், உங்களுக்கு அடி பின்னி எடுத்துட்டான். அப்புறம் கமல் வீட்டுக்கு போனேன். கமல் வீட்டுக்கு போனியா? நாயை விட்டு கடிக்க விட்டாங்க. செக்யூரிட்டி அடிச்ச அடி, நாய் கடிச்ச கடி. தேவையா உனக்கெல்லாம்? பஞ்சு டேலாக்கு இப்பதான் பேசுவியா? பஞ்சு டயலாக் இல்ல, உண்மை. அப்புறம் என்னாச்சு? அப்ப ஓடணும் தான் இங்க வந்தா படுத்தேன். எங்க உன விடுவாங்க? எப்போது இடுப்புல யோசிக்கிறேன். என்ன உனக்கு ஏறது யார் கேக்குறீங்க? ஓஹோ 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 தொடாதையா அவனை. ஓன ஜக்கம்மா சொன்னான். ஆமா, நானும் போய் முதல்ல சினிமா தேட்டர் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கலாம். சரி என்ன பிளாக்ல டிக்கெட் விற்கிறவேன்னு சொல்லி என்னை பிடிச்சி உள்ள போட்டாங்க. அவன் மூஞ்சி பார்த்தா அவன் பால்கனியில படம் பார்க்குற மாதிரி இருக்குது. அடி பின்னாங்க. பிச்சைக்காரனாவே முதிக்கு போயிடறாங்களே. சரி அதுல போயிடுச்சு. வெளியில வந்து சாராயக்கடை வாசல்ல போய் பிச்சை எடுக்கலாம்னு சொல்லி அப்படி ஓரமா உட்காந்து ஏதோ காசு விழுகுமான்னு குடியாச்சு. பிச்சது அடையாளமே இல்லையா? சாராயங்களை பிச்சை சக்கம்மா சொல்லிட்டாரு. கேவலமா பேசாத. 20,000 கோடி. கடைசியில சாராயக்கடை வாசல்ல உட்காந்துட்டேன். சரி, கள்ளச்சாராயம் விற்கிறவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கள்ளச்சாராயம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சாராயத்தோட நீங்க ஆத்திட்டீங்க. உங்க எப்படி பிடிச்சாங்க? உன் நாட்டை அட்டாக் பண்ணலையா? சாராயம் குடிச்சு மாத்தி இருப்பான், பக்கத்துல உட்காந்து மாத்தி இருப்பான். போதை எடுத்து கண்ணையும் வாழ தெரிய போதே. அப்புறம் சரி அங்கதான் அடி பிடிச்சி பேசிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனா நிறைய ஆளு வருவாங்க, நமக்கு கொஞ்சம் சுட்டு சேரும்னு சொல்லி அங்க போய் வாசல்ல ஓரமா அவன் கை கால் உடஞ்சு போய் தான் போறான். அங்க போய் என் பிச்சை போடுறான். உனக்கு ஒரு பன்னெண்டியை சாப்பிட்டு மதியானம் அசந்து தூக்கிவிட்டாயா. பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிற இல்லையா? பன்னெண்டியும் பண்ணிட்டீங்க. சொல்லு அசந்து தூக்கிட்டு இருந்தேயா. பாட்டு பாடுறாயா? சிரிக்கிறாடா. அழுகுறா அழுகுறா. சட்னி எடுக்கிற மாதிரி ஒரு கிட்னி எடுத்து விட்டாங்க ஐயா. கிட்னி எடுத்து விட்டாங்க. அட கன்றாவி, அந்த கிட்னி யாருக்கா போய் வைக்க போறீங்க? டாக்டர்ல இப்படிதான் அந்த கிட்னி எடுத்துட்டு ஜெல்ல தடவி விட்டாங்க ஐயா. நடக்க முடியல, ஒண்ணும் செய்ய முடியல, வலி வேற உயிர் போகுது ஐயா. கிட்னியை ஜெட் ஆகிட்டானுங்க.
ரொம்ப சந்தோஷம். படிச்சவனும் ஏமாந்துறான், படியல்லாதவனும் ஏமாந்துறான், எல்லாம் பிச்சைக்காரனும் ஏமாந்துக்கிறான், சோம்பேறி ஏமாந்துக்கிறான். சரி, எனக்கு வழி தாங்க முடியல, நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே சாஞ்சுக்கிறேன். சரி சரி, நான் அடுத்த கதை பார்ப்போம். புதுசா கதை எழுதி டேய் உன்னை ஹீரோ ஆக்கிறேன்டா, உன்னை ஹீரோ ஆக்கிறேன். என்னைவா உன்னை இவன் பார்த்ததுல பெஸ்ட் மனுஷன் நான்தானோ. வழி தாங்க முடியல. ஐயோ ஆண்டவனே, என் வாழ்க்கை என்ன ஆகும்போதும் தெரியலையே. ஜனங்களே, இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்பாதீங்க. இனிமேல் போய் போய் இவன் கூட நான் சேர்ந்துட்டேனே. ரஜினி வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிடாதீங்கப்பா, நான் வீட்டுக்கு வருஷ கணக்கில் படம் கொடுப்பான். ஏசு நேசிக்கிறாரா? இயேசு உங்களை இயேசு நேசிக்கிறாரா? இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறாரா? ஏன் நேசிக்கிறாரு? இயேசு புது கதையா இருக்குது அது. சகோதரர்களே, எல்லோரும் இந்த பார்க்கில் உங்கள் குறைகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்பொழுது உங்களை இயேசு நேசிக்கிறார். ஏப்பா, இயேசு நேசிக்கிறாரா? ஆமாப்பா, உங்களைத்தான் இயேசு நேசிக்கிறார். என்ன பெத்த அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்த அம்மா போடா நீ எனக்கு தேவையில்லைன்னு அடிச்சு தோத்திட்டாங்க. தூக்கி வளர்த்த அக்கா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ ஒரு தண்டச்சோறு, 10 காசு லாய்க்கு இல்ல, புண்ணியமே இல்ல அப்படின்னு சொல்லி என்ன அடிச்சு விரட்டி வீட்டு பக்கமே வரக்கூட துரத்தி அடிச்சிட்டாங்க. சரி, வெளியிலேயாவது நம்ம பொழைச்சு காட்டுவோம்னு வந்தேன். இந்த சமுதாயமே என்ன கண்டுக்கவே இல்லை. நான் தான் இந்த சமுதாயம் நாம நல்லது பண்ணுவோம் அப்படின்னு போனேன். இந்த சமுதாயம் நான் நேசிக்கல. எல்லா பக்கத்திலையும் நான் வெறுக்கப்பட்டேன், ஒடுக்கப்பட்டிருக்கேன். இப்ப என்ன புதுசா கையில என்னமோ ஒரு பேப்பர் கொடுத்து இயேசு உன்னை நேசிக்கிறாரு அப்படிங்கிற. நீ அந்த குறி சொல்ற பொம்பளை மாதிரி ஏமாத்து பாரு, குறி சொல்ற பொம்பளை மாதிரி ஏமாத்து வந்திருக்காங்க. ஐயோ, இன்னொரு ஒரு கிட்னியா? மனசுல 2 கிட்னி தாயா. சரி பிரதர், வாழ்க்கையில இப்படியே ஒரு பிடிப்பில்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, இப்படியே எது வரைக்கும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துக்குவோம். என்ன சொல்றீங்க? நானும் 3 வருஷமா சினிமா ஓடுனேன். ஆனா என் பின்னாடி ஓடி வந்து கமல் பின்னாடி. ஆனா என் கதையை பார்த்துட்டு யாருமே நடிக்க மாட்டேன்ட்டாங்கய்யா. இவன் கூட நடிக்க மாட்டாங்க. ஏசு நேசிக்கிறான். இவன் கூட நடிக்க மாட்டான் உன் கதைக்கு. சரி பிரதர், இப்படியே ஒரு குறிக்கோள் இல்லாம நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, ஏதோ வந்தோம் ஏதோ சாப்பிட்டோம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா கடைசியில எங்க போக போறீங்க? ஐயா, இந்த பார்க்ல இருக்க ஜனங்களே நீ நேசிச்சா 1 ரூபா போட்டாலே இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? 1 கோடி 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 கிடைக்கும். நான் பார்க்காத இருக்காரு இயேசு, அவரை நீ நேசிக்கிறாருன்னு சொல்றியா? இல்லைங்க, நான் எப்படி போறேன்? உங்களை தான் இயேசு நேசிக்கிறார். நான் சொல்றது கதை இல்ல, இது சத்தியம். ஒரு மனுஷன் செத்ததுக்கு பின்பு அந்த மனுஷனுக்கு மறுவாழ்வு ஒண்ணு இருக்குது. அதுதான் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுது. நித்திய ஜீவனா? நித்திய ஜீவனா? நித்திய ஜீவனா? நித்திய ஜீவன். ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழும் போது அந்த மனிதன் நன்மைக்காகவும் தீமைக்காகவும் தக்க பலனை அடைந்தே தீர வேண்டும் வேதம் சொல்லுகிறது பிரதர், வேதம் சொல்லுகிறது. நானே கதையாசிரியர், நமக்கே கதையா? பாவம் பண்ணது இல்ல, சூப்பர் கதை. நான் எந்த தீமையும் செஞ்சது கிடையாது. நான் பண்ண பெரிய பாவம் தெரியுமா? இவனோட சேர்ந்தது. அதுதான் இது வரைக்கும் மாதங்களே கதை இருக்குது. செத்து போன கதை இல்ல, செத்து போனதுக்கு அப்புறம் கதை இல்ல. ஒரே ஆள் இதுதான்ப்பா. கதை சொல்றாரு, பயங்கர கதை. ஏதோ பிரதர், நீங்கள் எல்லோரும் விரக்தியில் பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா வேதாகமம் வெளிப்படுத்தலில் 20:12 திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. மரித்தோர் ஆகிய சிறியோரும் பெரியோரும் தேவனிடத்தில் நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்று இன்னொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களுக்கு தக்கபடி அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதாகமம் சொல்லுகிறது.
ஏப்பா என்னையா இருந்தாலும் என்னமா அடக்குமொழியில பேசுறாரு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. என்னன்னு கேட்டு அதான் கூட்டு வேணாவே சொல்றாங்க. ஆமா, நீ செத்து போனா அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிருக்கான். இந்த உலகத்துல இன்னும் வாழ்ந்த அனுபவிகள் நிறைய இருக்கு. அதுக்குள்ளே சொர்க்கத்துக்கு வேலை கொடுக்க போறேன். இந்த பிளாட் வைத்தவன் யாரும் உனக்கு? ஏப்பா இங்க இருக்க ஜனங்கிட்ட காசு வாங்க சொல்லி சொல்லியா முதல்ல. நீங்க வேணும்னா அதாவது தன்னம்பிக்கையோட நான் பாவமே செய்யலன்னு சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுது பாவம் செய்யாத மனிதன் ஏமாற்றப்படுகிறான், வஞ்சிக்கப்படுகிறான் என்று 1 யோவான் 1:8 1 யோவான் 1:10 நீங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனை பொய்யனாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரதர், உங்களுக்குள்ளே நீங்களே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறீர்கள். நான் என்னங்க பாவம் பண்ணேன்? எந்த இருந்து பாவம் இருக்க? நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் 3 வருஷமா உட்காந்துட்டு கதை எழுதிக்கிறேன். ஒரு பயிலுக்கு ஒரு பாவம் செஞ்சது இல்லை. நான் போய் பாவம் சொல்றாரு. நீ கதையிலே பாவம் தான். சட்டப்பா சொன்னா எல்லாரும் பாவம் செஞ்சுட்டு அந்த காசை ஓட்ட கொடுத்தா நீ புண்ணியம் தர்றேன்னு சொன்னாங்க. என்ன போய் பாவம் செஞ்சேன்னு சொல்றாரு. அப்படிங்களா? பாவம் செய்கிறதுன்னா கொலை செய்கிறது, திருடுறது மட்டும்தான் பாவம் இல்லை. தேவன் நமக்காக கொடுத்த 10 கட்டளையில் பிரதான கற்பனையாகிய உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி வேற தேவர்களுக்கு சேவிக்க வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை வீணாக்க வேண்டாம், ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்த வேண்டும், உன் தாயும் தகப்பனை கனம் பண்ண வேண்டும், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறர் பொருளை குற்றம் சுமத்தாதிருப்பதாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பதாக. இவற்றில் ஏதாவது நீங்கள் கடைபிடிக்காதிருந்தாலும் கூட இது பாவம் என்று வேதாகம் சொல்லுகிறது. சகோதரனே, வேதாகம் சொல்லுகிறது. பாவம் செஞ்சு எப்படிங்க சொல்றீங்க? ஏப்பா இது சொல்றது கொஞ்சம் நல்லா விஷயமா தெரியுது. அப்ப நான் பாவம் சொல்லு தெரியலையப்பா. இது கேட்போம். சகோதரனே, பாவம் செய்கிற ஆத்மா சாவும், பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் இப்ப வேணும்னா பாவம் செய்யல என்று சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், எதற்காக மரித்தார் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தால் நீங்கள் பாவம் செய்து விட்டு தேவன் உங்களை நேசிப்பது போல நீங்கள் தேவனை நேசிப்பவர்களாக இருப்பீர்கள். ஐயோ இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டாரா? என்னப்பா சொல்ற? ஏன் அதுக்குள்ள புலம்புற? அவர் செத்தது உண்மைதான். ஆனா 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து வந்தார். அவர் எதற்காக மரிக்கப்பட்டார்? உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்து பல நன்மைகளையும் பல அற்புதங்களையும் செய்தார். இதை பிடிக்காத அரசாங்கத்தினரும் மத போதகர்களும் அவர் மீது பொய்ச்சாட்சிகளை சொல்லி அவர் சிலுவையிலே அறையப்பட்டு நமக்காகவே மரித்தார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து வந்தார். அப்படிப்பட்ட தேவனை நீ நேசிக்காமல் இருப்பது அதுவே ஒரு பாவம், அதுவே ஒரு பாவம், அதுவே ஒரு பாவம். நீங்கள் ஆண்டவரை நேசிக்காவிட்டால் உங்கள் ஆத்மா எங்கே போகும் என்று யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுக்கு இம்மையிலும் வாழ்க்கை உண்டு, மறுமையிலும் வாழ்க்கை உண்டு. ஆனா இம்மையில் நீங்கள் வேதனைப்பட்டுவதை மட்டுமே நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மறுமையில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உன்னை படித்த என்னை படித்த தேவனுக்கு மட்டுமே தெரியும். அதுதான் பரலோக ராஜ்யம், அதுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஏப்பா நான் இட்லி மாவு கேள்விப்பட்டிருக்கேன், உளுந்து மாவு கேள்விப்பட்டிருக்கேன். இல்லப்பா ஆத்து மாவுங்கிறாரு, புதுசா இருக்கு. ஆத்து மாவு அம்மாவுடைய பிரான்ச். ஓஹோ அப்படியா? 5 ஸ்டார் தான் கிடைக்குது. ஆளை பார்த்தாலே அப்படியே தெரியுது. சகோதரனே, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த ஆத்மா விலையேறப்பட்டது. பாவம் செய்கிற ஆத்மா சாவும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப வேணா நீங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், கேலி கிண்டலமாக பேசியிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை எங்கே போகுது யோசித்து பார்த்தால் இந்த கேலி கிண்டலை விட்டுவிட்டு தேவனை நேசிக்கும் பிள்ளையாக மாறிவிடுவீர்கள். அதற்காக நீங்கள் முதலில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு தேவனே என்னை மன்னித்து என் பாவங்களை மன்னித்து என்னை மனிதனாக மாற்றும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். அப்படிலாம் செஞ்சா எங்க வாழ்க்கை மாறிடுமா? நிச்சயமாக உன்னையும் என்னையும் படித்த தேவனோடு நீங்களும் நானும் அந்த பரலோக வாழ்க்கையில் நிரம்பிடுவோம். இது நிச்சயம்.
நிச்சயம் நிச்சயம் நீங்கள் இதுக்காக ஒன்றே ஒன்று செய்யுங்கள். என்னோட நீங்களும் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு தேவனிடத்தில் நீங்கள் ஜெபித்தால் தேவன் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் குறைகளை என்னிடத்தில் வைத்து விடுங்கள் என்று சொன்ன தேவன் உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல வல்லவராய் இருக்கிறார். என்னை கூட்டி போறல நிச்சயமாக உங்களை மட்டுமல்ல எல்லோரையும் கூட்டி செல்ல வல்லவராய் இருக்கிறார். இதோ வேதம் சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஒரு வண்டியை கொடுத்து விட்டு அந்த வண்டியினுடைய குதிரையும் கொடுத்து விட்டு அதில் பயணம் செய்ய உங்களை அழைத்து செல்ல தேவன் ரெடியாக இருக்கிறார். அதில் பயணம் செய்ய நீங்கள் தயாரா? தேவன் உங்களை அழைத்து செல்ல வல்லவராய் இருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். போகணும் சகோதரர்களே, நான் மட்டும் தான் போக முடியுமா? உங்கள் பாவங்களை தேவன் பரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம், இந்த நேரத்தில் நீங்கள் எல்லோரும் முழங்கால் படியிட்டு நம் பாவத்தை அறிக்கையிட்டால் தேவன் உங்களை மன்னிப்பவராக இருக்கிறார். நீங்கள் எனக்காக இந்த இடத்தில் முழங்கால் படியிட்டு தேவனை நாம் ஜெபித்தால் தேவன் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். ஜெபிக்கிறதா? அது எப்படி? நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா, ஒரு சந்தேகம். ஆசிரியர் தரணுமா முடிச்சுட்டு? தேவன் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு தேவனே, இந்த பிள்ளைகளை இந்த நேரத்தில் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். இவர் செய்த பாவங்களை ஒரு விசை இவர்கள் மனம் திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தை தாரும் தகப்பனே. இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று குழப்பிக் கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த அடியானை கொண்டு உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்ல ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த மகளினுடைய மன விருப்பத்தை தந்தரலி உனது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவனே, இப்பொழுதும் இந்த பிள்ளைகளை உமது கரத்தில் வைக்கின்றேன். இவர் எண்ணங்களை நீர் பூர்த்தி செய்யும் தகப்பனே. ஒரு விசை மன்னித்து இவர்களை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. இவருடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை உண்டு கொள்ளும் தகப்பனே. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. இவர்களை ஆசீர்வதியும், பலப்படுத்துங்க, கனப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. புதிய கனம் மகிமையெல்லாம் என் தேவனாகிய உமக்கே செலுத்துகிறோம். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அன்பு பிள்ளைகளே, உங்கள் குறைகளை என் தேவனிடத்தில் இப்பொழுது ஜெபத்திலே நாங்கள் சொல்லிவிட்டோம். தேவன் பரத்திலிருந்து உங்கள் குறைகளை நீக்க வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதே கேட்ட சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனை துதித்தால் உங்கள் குறைவைகளை தேவன் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். நம்பிக்கையோடு போங்கள். தேவன் உங்களை நேசிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் உங்களை நேசிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏதோ பாலம் கொஞ்சமா இல்ல? ஆமாப்பா, எனக்கு நிம்மதியா தெரியுது. ஏயா, உன்னை கவனிச்சியா? ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலா, சமாதானமா, ஒரு சந்தோஷமா இருக்கு. அதுதானே எனக்கு நல்லா உணர முடியுது. உனக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கூட முத விட இப்ப ஆள் நல்லா மாறிட்ட. நல்லா ஒரு உற்சாகமா, ஒரு கலை ஆயிட்டிய. ஆண்டவன் உண்மையை நேசிச்சிருக்காரு, அதான் என்னை மாத்திருக்காரு. ஆமாயா, உண்மையாலுமே இந்த இயேசுவை கும்பிட ஆரம்பிச்சதுல இருந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நாம ஒரு பெரிய ஆளை வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது வந்துருச்சு. அந்த நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா நம்மள நல்லா இருப்போம்னு ஒரு எண்ணம் சொல்லிட்டே இருக்கு உள்ள மனசுக்குள்ள. ஆமா, நம்ம 2 பேரும் இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 2 பேர்த்தையும் காணோம், ஆளே காணோம். எங்க போனாங்க? எங்க போனோம் தெரியலண்ணே, ஆளே காணோம். யாரா ஊருக்கு விட்டு போயிட்டாங்களா? எங்க போனாங்கன்னு தெரியலையே. அட டைரக்டர் எங்கேயா போனேன்? யாரு டைரக்டரா? ஐயோ, நீயா? ஆட என்னையும் ஆளே மாறிட்ட. ஆளே மாறிட்ட. என்ன பண்ணிருக்கீங்க? நாங்க இங்கதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நாங்க அப்பப்போ வருவோம். ஆமா, எனக்கு நிறைய வெளியில வேலை இருக்கு, போவேன் வருவேன். ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கு. உள்ள குரல் உள்ள கேக்குது. அப்புறம் வந்தேன் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அவங்க 2 பேர்த்தையும் காணோம். நீ என்னமோ என்ன அது ஐடி கார்டெல்லாம் போட்டிருக்க? அப்படியாதா?
சொல்லவே இல்ல. அன்னைக்கு ஜோம் பண்ணிட்டு போனோம் இல்லையா? ஆமா. அதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் என்ன நினைச்சேன்னா, சரி என்ன பண்ணலாம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த ஃபாதர் வந்தாருல்ல, ஆமா, அவருக்கு திரும்ப பார்க்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் அவர் சொன்னாரு, கிறிஸ்டியன்ஸ்ல இப்ப வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படமெல்லாம், குறும்படங்கள், இயேசு கிறிஸ்துவ பத்தி சுவிசேஷத்தை குறித்து எல்லா மக்களுக்கும் அறிவிக்கிறதுக்காக நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. சரி, என்னை பார்த்துட்டு உங்களுடைய ரியாக்ஷன் நல்லா இருக்குது, கதையில நல்லா இருக்குது, நீங்க ஏன் ஆர்டருக்கு பயன்படக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா? இப்ப நான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு மாசம் ஆச்சுப்பா. இயேசு கிறிஸ்துவ பத்தி நான் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு நானு. அடுத்த மாசம் படம் ரிலீஸ் பண்ண போகுது. படம் எடுத்துட்டியா? ஆமா. டைரக்ஷன் பண்ணிருக்கிறியா? பண்ணிட்டப்பா. படம் ரிலீஸ் ஆக போகுதா? என்ன அது ஒரு அற்புதம், ஆச்சரியமா இருக்குது. உண்மைதான். நீங்க வந்து எங்கேயில எத்தனையோ அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இயேசு பத்தி படம் எடுக்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரியே உன்னை அதிசயங்கள் காண செய்வாரு சொன்னாரா? அதே மாதிரி நடந்துச்சு அவனுக்கு. ஆமாப்பா, நான் நம்பினேன், விசுவாசிட்டேன். ஆண்டவர் செஞ்சிருவாரு. கிண்டல் அடிச்ச மாதிரி இருந்தது. போக நம்பிக்கை வந்துருச்சு. உணவாற்படி போட்டு ஜோ பண்ணி இருந்தேன்னா அப்பதான் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்ப நான் தான் பெரிய ஆளா டைரக்டரா இருக்கிறேன். நான் ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். எல்லா கிறிஸ்டியன்ஸ்க்கும் பாட்டு நாடகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா சில்ட்ரன்ஸ் எல்லாம் டான்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம சான்ஸையும் ரிலீஸ் ஆக போதுப்பா. அடே அப்பா, யோ கை குடியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே. கேரி ஆன். யோ உண்மையாலுமே டைரக்டர் ஆயிட்டாயா தாலு? இல்ல பைத்தியக்காரமா பேசிட்டு இருந்தான், டைரக்டர் ஆயிட்டான். ஏதா இருந்தாலும் என் விசிட்டிங் கார்டு இது. சரியா? ஐயா சோஸ்திரங்க. ஐயா சோஸ்திரம். ஐயா சோஸ்திரம். பிச்சை மத்த பேர்ல கை கொடுத்து மாறிட்டேன். ஆமாப்பா, மாறிட்டேன். என்ன ஆச்சு? நானும் இப்படிதான் நம்ம தோதர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் கர்த்தர் சமூகத்துல. சரி, இதெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் வீணா போயிடுச்சு. இப்பதான் வாழ்க்கையை உணர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் தச்சையில ஒரு பேப்பர்ல பிச்சைக்காரர் மறுவாழ்வு சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு நிதி மாதிரி கொடுத்தாங்க. அதை வச்சுக்கிட்டு சின்ன சிறு தொழிலா கர்த்தரோட கிருபையில ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சேன். சின்னதா வேலையில ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறவங்களா வந்து இப்ப நான் ஒரு தொழிலதிபர் ஆயிட்டேன் கர்த்தரோட கிருபையில. தொழிலதிபரா? ஆமாங்க. தொழிலதிபரா? என்ன நம்ப முடியாதெல்லாம் நடக்குது. கர்த்தர் நினைச்சா கர்த்தரை விசுவாசிக்கிறேன், எதுனாலும் நடக்கும். விசுவாசிச்சோம், நீங்களும் விசுவாசிங்க. ஆமா, இதென்ன கையில அட்டை? விசிட்டிங் கார்டா? ஆமா. கழுத்துல ஐடி கார்டு, கையில விசிட்டிங் கார்டு. என்னையா சொல்ற? ஆமாப்பா, டேட்டா பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். அப்பாயின்மெண்டா? ஆமா, ஆபீஸ் நம்பர். ஏதாவது ஒரு ஆபீஸ்க்கு பண்ணு, அவங்க எனக்கு சொல்லிடுவாங்க. சரியா? நான் ரொம்ப பிஸிப்பா, டீம் வர முடியாது. போக பார்த்தா செகண்ட் கமிங் படம் எடுப்பான் பண்ணுறது. காடெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான். என் வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலையே. ஆண்டவரே, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல காலம் வரும் ஆண்டவரே. கண்டிப்பா நடக்கும். எனக்கு ஒரு நல்ல காலம் வந்தே தீரும். அந்த நம்பிக்கையா விசுவாசம் எனக்கு இருக்கு. ஒருத்தர் டைரக்டர் ஆகும் போது ஒரு பிச்சைக்காரன் அவனை ஆண்டவர் இப்படி உயர்த்தும் போது என்ன ஆண்டு விட்டுருவாரா? கர்த்தர் கண்டிப்பா இருக்கிறதா செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் நல்லா செய்வார். என்ன எப்படி பார்த்துட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு? ஆண்டவரே, என்னையும் நேசிக்கிறீங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே செய்யலையாப்பா. என் வாழ்க்கை இப்படியே போயிடும் அப்பா. ஆண்டவர் தான் செய்வார். ஹலோ ராஜா, எதுக்கப்பா அவனை தேடுறது? உன்னதான் தேடிட்டு போயிட்டு நல்லா இருக்கீங்களே? நல்லா இருக்கிறேன். நீ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருப்பாங்க. ஒரு மாதிரி பேசுறேன். அப்படியா? சரி, தேடிட்டு தான் வீட்டு பக்கம் போலான்னு தான் வந்தேன். அப்படியே நிறைய டெலிவரி எல்லாம் கொடுத்துட்டு உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, உனக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்குது. லெட்டர் எனக்கு வந்துருக்கா? ஆமாப்பா. எனக்கு யாருங்க லெட்டர் போடுறாங்க? இல்லப்பா, ஒரு லெட்டர் தான்ப்பா. நல்லா பாருங்க, எனக்கு தான் வந்துருக்காங்க.
வரட்டா? ரைட், ஆல் தி பெஸ்ட். வரட்டா? அம்மா அப்பா அக்கா எல்லாம் ஜாடா சொல்லு. பார்க்கலாம். சரி சரி. என்னமோ தெரியல, யாரும் லெட்டர் போறாரு. அட்ரஸ் செக் பண்ணிக்கிறேன். ராஜா 199-336 வள்ளியம்மா இல்ல. ஆமா, என்னோட அட்ரஸ் தான். எங்க வீட்டுக்கு தான் போக வேண்டிய அட்ரஸ். என்ன போட்டிருக்காங்க? ரெஜிஸ்டர்ட் தபால் கவர்மெண்டா? கவர்மெண்ட் ஆமா, கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. தாங்கள் வருகிற திங்கட்கிழமை அன்று 10 மணிக்கு அரசு அலுவலகத்திலே கலெக்டர் ஆபீஸ் முன்பு பெயர் கொடுத்து பதிவு செய்து. ஆஹா, யோ உண்மைதாயா? யோ எனக்கு வேலை கிடைச்சிருச்சியா? யோ கிளார்க் வேலை எனக்கு. யோ கிளார்க் வேலை கிடைச்சிருச்சு எனக்கு. யோ அதை விட 12,000 சம்பளம் எனக்கு. அந்த ஆண்டவர் உண்மையாலுமே எனக்கு ஒரு பெரிய அர்த்தம் செஞ்சுட்டேங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த நான் போய் எங்க அம்மாட்ட போய் நான் சொல்லணும். நான் போயிட்டு வரையா, நான் போய் பார்த்து வரேன். யாருக்கு வேலை கிடைச்சு என்னை மட்டும் கைவிட்டீங்களப்பா. என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மாறாதுங்களா? ரொம்ப கஷ்டமா பிரதர், உன் மனவேதனையை தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார். என்னோட இந்த பார்க்கில் படுத்து உருண்டு பிறண்ட எல்லோருக்குமே வேலை கிடைத்து விட்டதே. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த சோதனை என்று நீ புலம்பிக் கொண்டிருப்பதை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த ஊழியக்காரனை இங்கே அனுப்பியிருக்கிறார். மகனே, உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. எல்லோரும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு வேலையை தேடிக்கொண்டு போனார்கள். ஆனால் நீயோ தேவனுடைய வேலையை செய்ய தயாராய் இருக்கிறாய். யோசிக்கிறாயா? உன்னை தேவன் ஊழியக்காரனாக என்னிடம் சேர்த்துக் கொண்டார். சேர்த்துக் கொண்டார். என்னை பலனுள்ள இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பலனுண்டு. தேவன் உன்னை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. நீ இன்று முதல் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையால் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வாழும். தேவன் உங்களை அழைத்தார். நான் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன், சண்டை போட்டு வந்துட்டேன். இப்போ வீட்டுக்கு எப்படி போறேன்னு எனக்கு வேதனையா இருக்கு. ஆனா அம்மாவை போய் பார்க்கணும், அக்காவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குட் நியூஸ் போய் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப மனசெல்லாம் பிடிக்குதுங்க. பகிர்ந்து கொள்ள யாருமே தடையா இருக்க மாட்டாங்க. உனக்கு அப்படி கஷ்டமா இருந்தா உங்க வீட்டுல நான் சொல்லி சமாதானம் பண்றேன். பாருங்க, எங்க வீட்டுக்கு வந்து நீங்க தான் சமாதானம் பத்தி சொல்லுங்க. சரி வாங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். இதானே எங்க அம்மா வீடு. யாரு வீட்டுல வந்துறீங்கன்னா? அம்மா புடி புடி. அம்மா, அக்கா, அம்மா, அம்மா வாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் ராசா. ஐயோ, அம்மா ஒரு வார்த்தை பேசுறான்னு சொல்லி நீ இப்படி கோவிச்சுட்டு போயிட்டு சாமி. நல்லா இருக்கேன் ராஜா. நான் நல்லா இருக்கேன் சாமி. நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. இப்படி எடுத்து போயிட்டே கண்ணா ராஜா. உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே இல்லை சாமி. ஒவ்வொரு நாளும் உன்னை பத்தி நினைக்காத நேரமே இல்லை ராஜா. நல்லா இருக்கேன் சாமி. நான் நினைச்சிட்டே இருக்கேன்மா. சாப்பிட்டியா சாமி? சாப்பிட்டமா, நல்லா சாப்பிட்டேன். அக்கா நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? மன்னிச்சுங்க, ரெண்டு பேரும் தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. இவர் தான் முக்கியமானவர். நான் அனாதையா ரோட்ல கஷ்டப்பட்டு இருந்தேன். இவர் தான் வந்து ஒரு ஊழியக்காரர். இவர் பேர் ஜேம்ஸ். பிரதர் ஜேம்ஸ் தான் என்கிட்ட வந்து இயேசு பத்தி சொல்லி, அவரோட அன்பை பத்தி சொல்லி பெரிய அற்புதம் இன்னைக்கு ஆண்டவர் செஞ்சுக்காருமா. இன்னைக்கு என்ன தேவை நடந்திருக்கு அம்மா? நாம எதிர்பார்த்ததுக்கு மேலம்மா அதே கலெக்டர் ஆபீஸ்ல எனக்கு இப்ப கிளார்க் வேலையை கட்ட கொடுத்துருக்காருமா. அந்த இயேசு உயிரோடு இருக்கிறாருமா. உயிரோடு இருக்கிறார். இயேசு மக்களை நேசிக்க வல்லவராய் இருக்கிறார். இது ஒரு சீக்கிரமாய் வரும். அது மட்டும் இல்லம்மா, மாசம் 12,000 ரூபாய் சம்பளமா. 12,000 ரூபாய் சம்பளம். ஆமாமா. சரி சாமி. அப்பா இனிமே இந்த கிடைச்ச பணத்துல கடனெல்லாம் கட்டிட்டு அக்காவுக்கு ஏதோ போட்டு அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு சாமி. அம்மா, இந்த சம்பளத்தை வச்சுமா முதல்ல எல்லா கடன் எல்லாம் கட்டி முடிச்சிடலாம். கடன் எல்லாம் கட்டி முடிச்சிட்டு அடுத்தது அக்காவுக்கு ஒரு நல்ல
அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் குடும்பமா சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணலாமா. ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்லாத இருந்த என்னைய கர்த்தர் இவ்வளவு பெரிய ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல அருமையான ஒரு வேலையை கொடுத்து மாசம் இவ்வளவு பெரிய சம்பளத்தையும் கொடுத்து நான் எங்கேயோ இருந்தேன், மறுபடியும் என் குடும்பத்தை கருத்து கொடுத்துருப்பாரு. மறுபடியும் நான் விட்டு போன அம்மாவை வந்து சேர்ந்துட்டேன், அக்கா கிடைச்சிட்டாங்க. ஒன்னே ஒண்ணுதானம்மா அக்காவோட கல்யாணம். அதுக்காக நான் நல்லா ஜெபம் பண்ணலாமா. கர்த்தர் அதுக்கு ஒரு நல்ல வேலை ஒரு வழியை காட்டு வருமா. அக்கா இங்க வாக்கா, அங்க இருக்க நான் பண்றேன் வாக்கா. அக்கா மன்னிச்சுக்கா, நான் என்னமா பேசிட்டேன், மன்னிச்சுக்கா. இந்த நிலைமையில தான் பாப்போம் தான் நாங்க பேசணும். மனசறிஞ்சு நம்ம உங்களை பேசலாம்ப்பா, மன்னிச்சுக்கா. அம்மா, நான் முக்கியமான ஒரு வார்த்தை கேட்கிறேன். நகை நட்டு போடாதனாலதான் இவ்வளவு நாளா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணாம வச்சிருந்தீங்களா? நான் ஒரு நாள் ஒண்ணு கேட்கிறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களா? எதுவும் நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார், இந்த குடும்பத்தையும் தெரிந்து கொண்டார். அதோடு இந்த ஊழியக்காரனை கொண்டு எந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகவில்லை என்று நீங்கள் வேதனையோடு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த கண்ணீரை தேவன் கண்டு இந்த ஊழியக்காரனை அனுப்பி இருக்கிறார். நீங்கள் விரும்பினால் உங்கள் பெண்ணை எனக்கு தந்தால் நான் சந்தோஷமா கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்தார். இது கர்த்தரால் ஆனது. நாம் பெரிய சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் விரும்பினால், நீங்கள் விருப்பத்துக்கு இணங்க அந்த பெண்ணையும் கேட்டால் சம்மதம் என்றால் நான் தயாராக இருக்கிறேன். சந்தோஷமா ஒரு ஊழியக்காரருக்கு அக்காவை கட்டி கொடுக்கிறத விட என்ன பெரிய சந்தோஷமா இருக்க முடியும்? ரொம்ப சந்தோஷம். கடவுள் ஒன்று பண்ணினா எல்லோரும் மகிழ்ந்து கலை கூற கடவுள். அக்கா எங்களுக்காக சொல்லாதக்கா, உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? சொல்லுக்கா. தம்பி மாத்து முழுவீங்க சந்தோஷமா. அம்மா அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா. எனக்கு இதுக்கு மேல எந்த சந்தோஷமா இருக்கும்? ஐயா, எனக்கு என் பொண்ணுக்கு நகை நட்டு போடுறதுக்கு எனக்கு முடியலப்பா. ஒரு உலகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம் வச்சிருக்கேன். அந்த பொக்கிஷத்தை நான் என் குழந்தைக்கு தாய் வீட்டு சீக்கிரமா கொடுக்குறப்பா. இது ஏசு பண்ணணும். நீங்க நகை போடுவீங்க, நட்டு போடுவீங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்க பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். இருந்தாலும் நீங்க விருப்பப்பட்டு இந்த ஊழியக்காரனுக்கு என்ன பரிசா கொடுக்குறீங்களா அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். மிகப்பெரிய பொக்கிஷம் ஒரு பெரிய தேவனுடைய பரிசுத்த வேதாகமே இந்த ஊழியக்காரனுக்கு பரிசா கிடைக்கிறதுனா இதை விட ஒரு பாக்கியவான் எதுவுமே இல்லை. இந்த வீட்டுல எதுவுமே நினைச்ச, ஆனா தேவனுடைய பொக்கிஷம் இந்த வீட்டுல நிலையா இருக்கிறதுனால நானும் பாக்கியவான். எங்களை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த சந்தோஷத்தோட நாம் எல்லோருமே தேவாலயத்துக்கு போய் தேவனை துதித்து ஜெபித்து நாம் எல்லோரும் சந்தோஷமா இருப்போம். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு நிச்சயமா இருக்கிறார்.